ஹாய் மக்களே, மெய் அழகன் ரெண்டாவது படம் பிரேம்குமாருக்கு கிட்டத்தட்ட 96ஓட மாதிரியே அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன். ரெண்டு பேர், அதாவது அதில் வந்து ரெண்டு ஸ்கூல் காதலர்கள் ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணிக்குவாங்க. இதில் ரெண்டு தூரத்து கசின்ஸ் ரெண்டு பேர் ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன். ஸோ இது எப்படி போகுது அப்படின்னா, ஒருத்தர் அரவிந்த் சாமியோடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து இதாகிடுது. அதுக்கப்புறம் அந்த வீடு போனதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வர வேண்டாம்னு அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியோடு சென்னையில் செட்டில் ஆகிறார். ரொம்ப வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கழித்து அவங்க ஊரில் வந்து அவங்க சித்தி பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஊருக்கு வரார், தஞ்சாவூர் பக்கத்தில். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே வந்து இவர் மீட் பண்ணுறாரு, பழைய சொந்த பந்தங்கள்லாம் மீட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. கடைசியில் அவர் அந்த வீடை திருப்பி வாங்கினாரா இல்லையாங்கிறது தான் கதைன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த இடத்துல மீட் பண்ணுற அவரோட தூரத்து கசின் நம்ம கார்த்தி இருக்கார் இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு மீட்டிங் தான். அவர் பேர் மெய் அழகன். அதுதான் கதையிலேயே பெரிய ட்விஸ்ட்டாக. ஒரு 3 மணி நேரம் பார்த்ததில் அவர் பேர் தான் மேட்ரு. ஸோ அதையவே ஒரு ஸ்பாய்லராக சொல்கிறேன். மெய்யழகன் கார்த்தியோட பேர். இன்னொரு பக்கம் இவர் பேர் அருள்மொழிவர்மன். ஸோ அதுலேயே அரசியல். இவருடைய பேர் அருள்மொழிவர்மனாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவரோட பொண்ணு பேர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் பேர் வச்சுருக்காரு. எப்படி நம்மலாம் வந்து பழைய தடங்கள்லாம் மாற்றி வருது அப்படிங்கிற மாதிரி 2 டைம்லைன் போகுது. இவங்க 2 பேர்த்தோட ஸ்டோரி போயிட்டே இருக்குது. அந்த ஸ்டோரியில் வந்து எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து வேறு ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேயோ இல்லை கிடைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்மளுடைய ரூட்ஸை மறந்துட்டு வாழ்கிற ஒரு அரவிந்த் சாமி மாதிரி ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கம் கார்த்திக், ஏன்னா ரூட்ஸ் எவ்வளோ முக்கியம், நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற கருத்து பேசுகிற ஆளாகவும் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக அப்படியே ஜாலியாக போச்சு. ஜெயபிரகாஷ் அவர் இமோட் பண்ணுறது, ராஜ்கிரண் அவர் கூட பேசுகிறது ரொம்ப சின்ன சீன் தான் வராங்க. எல்லாருமே 4-5 சீன் தான் வராங்க. இவங்க 2 பேர் தான் த்ரூ அவுட் படத்தில் கான்வர்சேஷன் டைப்பில் வருது. அதில் ராஜ்கிரண் வந்து ஃபோன் பண்ணி அவர் பேசுகிற சீன் ஆகட்டும் நல்லா எமோஷ்னலாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்தியோட ஆக்டிங் த்ரூ அவுட்டு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே செமையாக பண்ணியிருக்காரு. கொம்பன் படத்தில் பார்த்துருப்போம், பருத்தி வீரனில் பார்த்துருப்போம், நிறைய படம் பார்த்துருக்குறோம் கார்த்தியோட இந்த மாதிரி கிராமத்துக்கு எட்டப்போ. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. த்ரூ அவுட் அதில் மாதிரி இன்னசென்ட் கேரக்டராக அவர் வராரு. ரொம்ப நல்லா ப்ளே அது. அதே மாதிரி அரவிந்த் சாமியோட நடிப்பு, அந்த ஸ்டேஜில் ஏறி அந்த தங்கச்சிக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ட்ராமாட்டிக்காக இருக்கும். பட் ஸ்டில் அந்த சீன் வந்து மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேஜில் ஏறி தன்னோட தங்கச்சிக்கு அங்கே கொலுசு மாட்டுற சீன் வந்து நல்ல ஸ்லோ மோஷன்லலாம் நிறைய ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இமோட் பண்ணியிருந்தார் அரவிந்த் சாமி அந்த இடத்துல. ஸோ த்ரூ அவுட் அவங்க எல்லா ஆக்டிங்குமே பட்டையை லேப்பிச்சு அங்கங்கே ஒரு சீனில் வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்கெல்லாம் எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், கருணாகரன் ஆகட்டும், எல்லோரும் அங்கங்கே நல்லா இமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரோவல் வரைக்குமே நல்ல ஒரு காம்போ. ஒரு சமயத்துக்கு மேலே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு அரவிந்த் சாமியை தான் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிற கார்த்திக் கேரக்டர். ஸோ அந்த இடைவெளி வரைக்குமே நல்ல காமெடியாக, நல்ல ஜோவியலாக, நல்லா ஜாலியாக போகுது. ஆஃப்டர் செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எங்களோட கான்வர்சேஷன் தொடர்ந்து நடக்குது. அவங்க வீட்டில் போகிறாரு, கார்த்தி வீட்டில் தங்குறாரு. அங்கே ஸ்ரீதிவியோட என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து இந்த மாட்டுக்கு ஒரு கதை, சைக்கிளுக்கு ஒரு கதை, அதுக்கப்புறம் அவர் கடந்து இப்படி போகிறனால இப்போ செகண்ட் ஹாஃபில் ரொம்ப தூரம் கார்த்தியோட ஸ்டோரி இழுத்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப எனக்கு லேகாக பட்டுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் போன அந்த ஒரு திருப்தியோட செகண்ட் ஹாஃப் ஒரு ½ அன் ஹவர், இன்னொரு 45 மினிட்ஸில் முடிச்சிருந்தாங்கன்னா பிரமாதமாக இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க ஸ்டோரியை விட்டு டிவியேட் ஆகிட்டு போன மாதிரி இருந்தது. பட் அவர் சொல்ல வர கருத்து புரியுது, நம்ம ரூட்ஸ் எவ்வளோ முக்கியன்றதுக்கு. அதுக்காக ஒரு சேர சோழ காலத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காரு கார்த்தி. 2 பேரும் அந்த சரக்கு அடிக்கிற சீன் மட்டும், சீக்வன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே வருது. அந்த 20 மினிட்ஸில் வந்து 19 நிமிஷம் கார்த்தி பேசிக்கிறாரு, இந்த 1 நிமிஷம் வந்து அரவிந்த் சாமி ஏதோ ஒன்று பேசுகிறார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவங்க உட்காந்து அடிக்கிறதாகட்டும், இந்த பம்பு செட் ஆகட்டும், அந்த இடம் லொக்கேஷனு, அவங்க போகிறது மற்றெல்லாம் சூப்பராக இருக்குது. அரவிந்த் சாமி கார்த்தி 2 பேர் இருக்கிறனால அவங்கள பார்த்துட்டே இருக்கனால நமக்கு பெருசாக எதுவும் போர் அடிக்காத மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப். பட் ஸ்டில் வந்து அவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கிறத கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது இலங்கை பிரபாகரன் பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஊருக்காக கவலைப்படுறாரு அப்படிங்கிறத வந்து சின்னதாக சுருக்கிட்டு கார்த்தியோடைய பேக் ஸ்டோரி, அரவிந்த் சாமியோட ஒரு பேக் ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப பொறுமையை சோதிச்சோமா இருந்தது. 3 ஹவர்ஸ் வேறு ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ கடைசியில் கிளைமேக்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரியான இருந்துச்சு. அரவிந்த் சாமி எப்படி அவர்கிட்ட கேட்குறனே தெரில. ஃபஸ்ட் சீன்லேருந்தே அரவிந்த் சாமிக்கு கார்த்தியை யாருனே, அருள்மொழிவர்மனுக்கு இந்த கேரக்டர் யாருனே தெரில. அத்தான் பின்னாடியே சுற்றுறானே, யாரா இவன் அப்படின்ற அவர் பாசத்தில் அப்படியே மொழி கடைசி வரைக்கும் கேட்க முடியாத சங்கடத்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீ யார், பேர் என்னன்றது மாதிரி கிளைமேக்ஸ் முடியுது. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் 96 பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தியேட்டரில் எத்தனை பேர் பார்த்துருப்போம் தெரியல.
ஓவரால் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஃபீல் குட் எல்லாம் தாண்டி இது ஸ்லோவாக ஒரு லைவாக தான் இருக்கும். ஒரு இது நேராக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதில் நிறையா என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடு மாடு பன்னி குருவி கிளி பூனை எல்லாத்தையுமே காட்டுறாரு. அது ஒரு நல்ல விஷயம். நிறைய டைரக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. மாரி செல்வராஜ்லாம் பண்ணுவார். கூட இருக்கிற அனிமல்ஸும் நம்ம கூட சேர்ந்து வாழுது. எல்லா மதம் ஜாதி எல்லாத்தையுமே காட்டுறாரு பிரேம்குமார். அவர் ஒரு நாவல் பக்காவாக ஒரு புக்கை எழுதி தான் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த நாவல் மாதிரி இருக்கிறத இது ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு நாவல் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸப்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் மியூசிக், அந்த யாரோ இவன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. யாரோ இவன் கமல் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சது ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து இந்த மாடுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி தேவையா, அதை டேவியேட் பண்ணி வேறு எங்கேயோ போனமா இருந்தது. மற்றபடி ஒரு டைம் தாராளமாக படம் பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. எடிட்டிங் பண்ணுற வேலையே கம்மின்னு நினைக்கிறேன். எல்லாமே லாங் ஷாட்ஸு எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் குட்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோடய வியூ. அதெல்லாம் தாண்டி தாராளமாக ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கலாம். நிறையா இடத்துல சில பேருக்கு அழுக கூட வரலாம். அந்தளவுக்கு எமோட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மெய்யழகன் அரவிந்த் சாமிக்கு ஒரு வேறு ஒரு இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அரவிந்த் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இப்படி நடிக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு. கார்த்தியும் சூப்பராக பண்ணியிருந்தார். வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி தாராளமாக ஒன் டைம் வாட்சபிள். மற்றபடி பெருசாக பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் பார்க்கலாம், ஒரு டைம் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நான் லப்பர் பந்து பார்த்துட்டு வந்து அடுத்த ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. பை பாய். நான் உங்கள் ரெட்டுவால் ரங்கடு. See you.